எல்லோரும் அப்படி பார்க்கின்றீர்கள்? ஆம், இது என்னுடைய, அவருடைய, அவர்களுடைய, உங்களுள் பலருடைய வாழ்க்கை சுமைகளின் சோர்ந்து போன இன்றைய சோகமான நிலையைத்தான் காணுகின்றீர்கள். சுமைகளும் சோகங்களும் நோய்களும் வலிகளும் எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் தனிமையும் வெறுமையும் எதிர்காலம் என்னவாகுமோ என்ற பயமும் தலைக்கு மேல் வெள்ளம் போல் நின்று நம்மை தடுமாற வைக்கின்றது. 5 10 20 வருடங்கள் ஊரை பிரிந்து உறவுகளை பிரிந்து ஒண்டியாய் வந்து யாரோ மீண்டும் புதிய உறவுகளோடு ஒட்டிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை இன்று எனக்கு கனக்கின்றது. அதனால் அது வலிக்கின்றது. இரவு பகல் இல்லாமல் ஓடி ஓடி உழைக்கின்ற என் உடலுக்கு ஓய்வு தேவையென என் மனம் ஏங்குகின்றது. என் பெற்றோர்களுக்காக, என் சகோதர சகோதரிகளுக்காக, என் உறவினர்களுக்காக, ஊரவர்களுக்காக, என் பிள்ளைகளுக்காக என்று மற்றவர்களுக்காக நான் வாழுகின்ற இந்த வாழ்க்கை கரைந்து எங்கோ காணாமல் போய்விட்டது. தீராத நோய்கள் தீண்டி மாத்திரைகளும் மருந்துகளுமே என் 3 வேளை உணவாகி போயின. உடலை ஊடுருவி தாக்கி இரத்தத்தை உறைய வைத்து எலும்புகளை ஊசி போல குத்துகின்ற இந்த குளிர்கால வேதனையையும் என்னால் தாங்க முடியவில்லை. இவை எல்லாவற்றிற்கும் மேலாய் என் உயிரான என் பிள்ளைகளின் நடைமுறை வாழ்வையும் எதிர்கால வாழ்வையும் நினைத்து நொந்து நொறுங்கி போகின்றேன். 2 கலாச்சார வாழ்வுக்குள் இழுபறிப்படுகின்ற அவர்களது இளமை பருவத்தை களங்கமற்றதாய் கட்டி காக்க போராடி போராடி பொறுமை இழந்து போகின்றேன். நல்ல பண்பாட்டு பழக்க வழக்கமற்ற வெறுமனே வேலை வாய்ப்புகளை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ள இந்த நாட்டு கல்வி முறை, ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கம், அடக்கமற்ற உடை, மரியாதையற்ற உரையாடல், இவையெல்லாம் எனக்கு மன உளைச்சலை உண்டாக்குகின்றன. கணனி முதல் கடைசியாய் வெளியான கைத்தொலை பேசி வரையுள்ள இலத்திரனியல் சாதனங்கள் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இருந்த பிணைப்பையும் உறவையும் பிரித்து விட்டன. நித்திரையில் கூட கைத்தொலைபேசிகளை கட்டி பிடித்திருக்கும் அவர்கள் எப்போது என் மடியில் வந்தமர்ந்து அப்பா அம்மா என என்னை இறுக்கி அணைத்து முத்தமிடுவார்கள் என காத்து கிடக்கின்றேன். ஆலயமும் இறைவனும் லங் வயலிக்கென அழுத்து கொள்ளுகின்ற அவர்கள் இறை பக்தியில் நான் எப்படி வளர்த்தெடுப்பேன் என்று அறியாது தவிக்கின்றேன். எவ்வளவு போராடியும் உண்மையான இறை பக்தியில் அவர்களை நான் வளர்த்தெடுப்பதில் நான் தோற்று போகின்றேன். இந்த புத்தகங்களின் மூட்டை எங்கள் தோள்களையும் முதுகுகளையும் அழுத்துகின்றன. போட்டி நிறைந்த
இன்றைய சூழ்நிலைகளுக்குள் மாட்டிக்கொண்டு மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் முழிக்கின்றோம். தங்கள் பிள்ளைகள் நாளை நன்றாக வேலையில் இருந்து நல்ல வேலையில் அமர்ந்து நன்றாய் சம்பாதிப்பார்கள் என்று எங்கள் பெற்றோர் காணுகின்ற கனவு பலிக்குமா என்று பயப்படுகின்றோம். எங்களுக்காய் இரத்தத்தை சாராய் பிழிந்து அவர்களுக்காய் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்று விழிக்கின்றோம். இத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் சுமைகளையும் தாங்க என் சின்னஞ்சிறு இதயத்தால் எப்படி முடியும்? தாரை தாரையாய் கண்ணீர் விட்டு என் கவலைகளை எல்லாம் கூறவும் அதை கரிசனையோடு கேட்கவும் எனக்கென்று யார் இருக்கிறார்கள்? எனக்கென்று யாருமே இல்லை, யாருமே இல்லை. என் மகளே, என் மகனே, ஏன் இந்த அளவுக்கு என் மேல் விசுவாசம் இழந்து போனீர்கள்? இவ்வளவு தூரமும் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்த நீங்கள் உங்கள் வலிமையாலும் பலத்தாலுமா நடந்து வந்தீர்கள்? இல்லை, நான் தானே உங்களுடன் கூட இருந்தேன், இனியும் கூட இருப்பேன். எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா.
செய்யணும் நாதா இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா உம் பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா உம் பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா இயேசு நாதா இயேசு தேவா இயேசு நாதா இயேசு தேவா என்னால் முடியவில்லை முடியவில்லை என்று ஏங்கி அழுகின்ற பிள்ளைகளே, இந்த வாழ்க்கை பயணத்தில் சோர்வும் களைப்பும் வந்தவுடன் விழுந்த இடத்தில் கிடந்து மடிந்து போகின்ற சிறு பயணம் அல்ல, இது ஒரு நெடுந்தூர பயணம். என்னில் விசுவாசம் கொண்டு எழுந்து நடவுங்கள். நான் உங்களை ஒருபோதும் விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன்.